ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 14/10/2025 ஸ்ரீசக்தி SS 489க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் வந்த ABC போர்டு ரிசல்ட்டு. ஏன் நம்ம செவ்வாய் டு செவ்வாய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, இந்த செவ்வாய்க்கு நம்மளுக்கு ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது நண்பா. ஒரு கிழமைக்கு ஒரு பேரில் வரும். ஸோ அந்தந்த பேரில் உள்ள கம்பெனி வச்சு நம்ம கெஸ் பண்ணால் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமைனாலே ஸ்ரீசக்தி தான். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 693 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்திங்கன்னா 487. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை வந்து 144ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல். இப்போ நம்ம குறிப்பிட்ட கொஞ்சம் நாட்களாக வந்து நம்ம மிஸ்ஸிங் சீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு மிஸ்ஸிங்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கான டச்சஸ் கிடைக்கிது நண்பா. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து டச்சஸில் நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. அதனால் இந்த ட்ராவுக்கும் நம்ம சேம் தான் மிஸ்ஸிங் சீரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்ஸிங் சீரியல்டா என்ன அப்படிங்கிறத இங்கே பார்த்துடலாம். சீரியலை பொறுத்த வரைக்கும் சீரியல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 0 இதுதான் நம்மளுடைய சீரியல் நம்பர்ஸ். இந்த சீரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 10 நம்பர்ஸில் 9 வரைக்கும் வந்துட்டாலே அடுத்து இருக்கிறது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் சீரியல் தான். அதாவது 9 ட்ரா நம்மளுக்கு வந்து 9 நம்பர்ஸும் இருக்கணும். ஸோ 10வது ட்ரா மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ் தான் நம்மளுடைய டச் நம்பர்ஸ். அப்படி தான் இந்த ட்ராவில் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 நண்பா. கிட்டத்தட்ட 9 ட்ரா முடிஞ்சிருச்சு, இன்னும் 0 வரல. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 0க்கு சான்சஸ் இருக்குது நண்பா போர்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மிஸ்ஸிங் சீரியல்னால் மேக்ஸிமம் நம்மளுக்கு போர்டில் வரும், அப்படி இல்லாட்டனா போர்டு போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டில் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த ட்ரா நம்மளுக்கு போர்டு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம், அதாவது போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மிஸ்ஸிங் சீரியல்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று போர்டு அல்லது போர்டுக்கு போகும். நம்மளோட சேனல் வந்து போர்டுங்கிறதுனால நம்ம போர்டுன்னு கொடுத்துருக்கோம். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 0 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. 0 மிஸ்ஸிங் சீரியலில் கிடச்சிருக்கு. அதோட இந்த ட்ராவுடைய 0உடைய அதாவது 0உடைய பவர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 இந்த ட்ராவுக்கான சான்சஸில் இருக்குது. அப்போது 0வா அல்லது 5ஆ, அதாவது ஃபார்மெட்டு படி நம்மளுக்கு 0வும் அதோடைய பவர் நம்பர் நம்மளுக்கு 5ஐயும் இந்த ட்ராவுக்கான போர்டுக்குள்ளே எடுத்திருக்கோம். அதோட இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ஸாக அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா டபுள் இன்னும் வரல, அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு டபுள் வர வாய்ப்புகள் இருக்குது. 00 55 அப்படி இல்லைட்டுன்னா நம்மளுக்கு 5005 வர வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த ட்ராவுக்கான நம்முடைய கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸை குறைச்சி கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 0 இருக்குது. இப்போ இந்த 5 அல்லது 0 எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ ரிசல்ட்டுக்குள்ளே பார்க்கலாம். இங்கே நான் வந்து இந்த 367லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், 3 6 7 இங்கே நம்மளுக்கு ஃபுல் போர்டையும் கொடுத்துக்கலாம். அடுத்து நம்மளுக்கு 1 4 8 இங்கேயும் நம்மளுக்கு ஃபுல் போர்டு கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 3 அடித்தாச்சு, 6 அடித்தாச்சு, 7 அடித்தாச்சு, 1 அடித்தாச்சு, 4 அடித்தாச்சு, 8 அடித்தாச்சு. இப்போ அடுத்த ட்ரா 939 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 939 இந்த இடத்துல நம்ம டிக் கொடுத்துக்கலாம், 9 தூக்கிடலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 763 இந்த 763 ஏற்கனவே நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிமைனிங் நம்பர்ஸ் ஃபுல்லாகவே இறங்குது. அதாவது 250 இறங்குது. மற்ற எல்லா நம்பருமே அடி வாங்கிருச்சு. இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து 763 இது ஏற்கனவே வந்த நம்பர்ஸ்.
அப்போ 763 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது கேள்விக்குறி. அதுக்கடுத்து 745 இங்கே நம்மளுக்கு 5. அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது இங்கே பாஸு. இந்த இடத்த நம்ம வந்து 2 and 0 மாற்றிடலாம். அதுக்கடுத்து கவனிங்க 727 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 727 இங்கே நம்மளுக்கு 2. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதை நம்ம தூக்கிடலாம். இங்கே நம்மளுக்கு 0 ரிமைனிங்குள்ளே வந்துடும். புரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல டிக்கை பொறுத்த வரைக்கும் இதை நம்மளுக்கு 5, இந்த இடத்துல டிக்கை பொறுத்த வரைக்கும் இதை நம்மளுக்கு 2. இப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கிறது வந்து ரிமைனிங்கில் இருக்கிறது 0. அப்போது அடுத்த ட்ரா கவனிங்க 144 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு நம்பர்ஸ் இல்லை. அப்போ 0. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட் வந்து 487 இந்த இடத்துலையும் சேம் தான், நம்பர் இல்லை. இந்த இடம் நம்மளுக்கு 0. அதுக்கடுத்து கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து 693 இந்த இடம் சேம் தான், நம்பர் இல்லை. இந்த இடம் நம்மளுக்கு 0. அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக என்னென்ன வந்திருக்கு என்னென்ன வரல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் நண்பா. ஸோ ரிமைனிங்கில் நம்மளுக்கு 0 மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 0க்கான சான்சஸ் இருக்குது. 0 இந்த ட்ராவுடைய கேள்விக்குறி. கீழே நம்ம வந்து 0 அல்லது அதுக்கு சப்போர்ட்டான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, கடைசி இடத்துக்கு வந்துடுறீங்க. அதனால தான் நம்ம முன்கூட்டியே நம்பர்ஸ் கொடுத்துட்றோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். இந்த ட்ரா நம்மளுக்கு 0க்கு சான்சஸ் இருக்குது. அதோட நம்ம ஒரு நம்பர் டச்சுக்கு கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம இந்த 0வோட பெய்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஈஸியாக பெய்ஸ் எடுக்கலாம். ஏன்னா நிறைய நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஜம்பிங் சீரியலில் தான் இருக்குது. அதனால் நம்பர்ஸ் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த ட்ராவில் டச்சு வந்து நம்மளுக்கு இதில் கவனிச்சினாலே தெரியும், ஃபுல்லாகவே வந்து ரெட்டைப்படை இறங்கிட்டு வந்திருக்கு. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு 9 எடுத்திருக்காங்க. ஸோ 2 ஒரு தடவை இருக்குது, 5 ஒரு தடவை இருக்குது, 9 இறக்கியாச்சு, 3 ஒரு தடவைங்கிறதுனால இறக்கிட்டாங்க. அப்போது 5 2 ரிமைனிங்கில் இருக்குது. ஸோ இங்கே கவனிச்சின்னா தெரியும், நம்மளுக்கு இங்கே வந்து ஏற்கனவே 250 அப்படியே இருக்குது. ஒருவேளை இந்த தடவை நம்மளுக்கு 250 இதில் வந்து நம்மளுக்கு கேம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 0 இருக்குது. அதோட உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 14/10/2025 ஸ்ரீசக்தி SS489க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.